வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாட்டம் லைன் ஸ்டார் வந்து 2 பேரை மென்ஷன் பண்ணி இவங்களுக்கு ஆசை கிடையாது பேராசை அப்படின்ற மாதிரி கமர்த்திட்டு சொல்கிறாரு. யாரை பற்றி சொல்கிறாரு, எதுக்காக சொல்கிறாரு அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமாக எந்த விஷயத்தை வச்சு அவர் சொல்கிறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவரும் பாரும் வந்து QC டீமில் இருக்கிறப்ப ரம்யா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தரேன் அப்படின்ற மாதிரி சொன்னனால நாங்கள் அவங்களோட பாட்டில்ஸை வந்து அப்ரூவ் பண்ணோம். பட் ஆக்சுவலாக விஜய் சேதுபதி சார் கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி கமருதீன்ட்ட கேட்குறாரு. விஜய் சேதுபதி சார் கேட்ட உடனே அவங்க வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் நீங்கள் கொடுத்துருப்பீங்களான்னு ரம்யாட்ட கேட்டப்ப கொடுத்துருக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இங்கே இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஆசை மட்டும் கிடையாது, பேராசை அப்படின்றத வந்து அவர் பதிவு பண்ணுறாரு. ஸோ யாரையுமே வந்து நம்பி இது பண்ணக்கூடாது அப்படின்றத மாதிரி அவர் வந்து கமருதீன்ட்ட வந்து சொல்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் QC டீமில் இவரும் பார்வும் இருந்தாங்க. அப்போ இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை வச்சு, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் தொழிலாளர்கள் வந்து லைக் மற்றவங்க கூட எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு மார்க் அப்படின்றத வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது யார் சொன்னான்னு பார்த்திங்க அப்படின்னா திவாகர் தான் வந்து சொல்லியிருப்பார், IPR அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த விஷயத்த நான் தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி பாரு வந்து போர்ட்ரே பண்ணுச்சு. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்க முடியல என்னால் அப்படின்றத வந்து அவர் சொல்கிறாரு. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து தன்னைத்தானே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உயர்த்தி காண்பிக்கணும் அப்படின்றதுல ரொம்ப பேராசை அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அண்ட் தென் எல்லாரும் சுயநலமாக தான் விளையாடுறாங்க அப்படின்றதையும் வந்து இங்கே பதிவு பண்ணுறாரு. ஸோ அதே விஷயத்தை வந்து லைக் கமருதீன் கேட்டுட்டு கமருதீன் வந்து ஒரு ஸ்டோரியை சொல்கிறாரு. லைக் நேற்று நெய் விஷயம் நடந்ததில்ல, கெமி வந்து நெய் எடுத்துட்டா உடனே வந்து பாரு பார்த்துட்டு நெய் எடுத்துட்டா அப்படின்ற மாதிரி. அதாவது ஒருத்தங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அது அவங்களுக்கு தெரியாமல் கிடைச்சா பரவாயில்ல, பட் மற்றவங்க அதை பார்த்துட்டாங்க அப்படின்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியறதில்ல. ஸோ எல்லாமே செல்ஃபிஷாக தான் இருக்காங்க, ரொம்ப பேராசையோடு இருக்காங்க, அவங்களுக்கு தேவை அப்படின்ற விஷயத்தில் அப்படின்ற மாதிரி அவரும் வந்து ரியலைஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த 2 விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 பேரை வச்சு இவங்க 2 பேரும் வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வீட்டுக்குள்ளே ஒவ்வொருத்தரும் வந்து செல்ஃபிஷாக தான் இருக்கணும் அப்படின்றது வந்து நம்மளுக்கே வெளியேருந்து பார்க்குற ஆடியன்ஸுக்கு தெரியுது. உள்ளே இருக்கிறவங்க ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு எந்த ஆச்சரியமும் கிடையாது. ஏன்னா அவங்கவுங்க கேம் அவங்கவுங்க விளையாடுறதுக்கு வந்திருக்காங்க. ஈவன் இப்போ திவாகர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கமருதீனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு அவங்க 2 பேரை வச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கமருதீன் வந்து லைக் யார் சொன்னாலும் வந்து எல்லாத்துக்கும் தலையாட்டுவார், ஆனால் நாளைக்கு அவரோட கேம் தான் வந்து அவர் விளையாடுவார். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப இவர் திவாகரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்ஃபிஷாக தான் பேராசையோடு தான் இருக்கார் அப்படின்றது என்னோட கருத்து. ஏன்னா அவருக்கு வந்து ஒரு விஷயம் பண்ணுறாரு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரீல்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா ஃபுல் ஃப்ளெஜோட அவரோட பொட்டன்ஷியலை இது பண்ணி அவர் வந்து ஷோ பண்ணுவார். ஸோ மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்லாம் கிடையாது, மற்றவங்களை ஹர்ட் பண்ணிட்டு கூட ஒரு சில விஷயங்கள் வந்து அவர் பண்ணுறாரு. ஸோ அவருக்குன்னு வந்தால் மட்டும் தக்காளி சட்னி, மற்றவங்களுக்கு வந்தால் ரத்தம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ரொம்ப இது பண்ணுறாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ஸை அவர் வந்து கமருதீன்ட்ட சொன்னது வந்து எந்த அளவுக்கு கமருதீனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.